ஹலோ போஸ், நான் അവിടെ தான் நிக்கேன். நீங்க வந்தா சரி. நான் சந்தில காத்து நிக்கேன் உங்களுக்கு தான். போஸ் போஸ். வாங்க 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 வந்து நிக்கேன். சரி சரி. டேய் தம்பி, என்னடா சோமா இருக்கிறியா? என்ன சோமா இருக்கிறியா? தொழிலாம் செய்யறியா? என்ன உமா அப்பா எல்லாம் ஒழுங்கா பாக்காய் தானே? எல்லாத்தையும் விட்டு நல்லா இருக்கேன். அப்படிதான் இருக்கணும்டா. எந்த ஊருக்குள்ள அப்பதான் நம்மள மதிப்பானில் செய்வானில் நாம கொஞ்சம் நல்லா இருக்கணும்டா. என்ன இந்த கல்சியோட இவங்க ஜிட்டியா? சரி ஹரி, சரி இவெல்லாம் ஒரு ஆளுண்டு இவன் கழிச்சு நிற்கான். இந்த கழிச்சரு ஊருக்குள்ளேயே கழிப்பட்டாலுமே இவனுக்கு வேற வேலை இல்லை, மூளை இல்லாதவன். டே என்னடா பண்ணிட்டியா? உன்னை இன்னைக்கு நிக்கச்சேன்னா சும்மா நில்லடா. வாரவன் போறவனை எல்லாம் கூப்பிட்டு வச்சு என்னடா நீ அப்படியெல்லாம் ஒதுக்கப்படாடா. அவன் ஏதோ ஒரு அறியாம தெரியாம கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஏதோ தப்ப செஞ்சுட்டான்டா. அதுக்கான இல்லை அவனை ஒதுக்கலாம். பேயா அவனே ஊருக்குள்ள கழிச்சரு சரியா? அவனோட நீ சேர்ந்துருந்தீங்கன்னா நீ ஒரு கழிச்சரி ஆகுவ. உன்னோட நானும் சேர்ந்தேன்னு சொன்னா என்னையும் அப்படித்தானே சொல்லுவானு. கூடுறத ஒண்ணுங்க அவளுக்கு பார்த்து கூடு. சிறிது கால இடைவெளியின் பிறகு என்னடா கண்ணும் காணாம போயிட்டு இருக்கியா? கண்ணும் காணாம ஏன்டா உன்னை பத்தி பேஸ்புக்ல எல்லாம் கிச்சு கிச்சு கதையா கிடக்கு. நாளைக்கு நான் உன்னோட தெரிஞ்சா நாளைக்கு என்னையும் கதைக்கும். நாம எவ்வளோட நல்லா பழையிட்டு தெரிஞ்சிருக்கோம். ஏதோ ஒரு அறியாம செஞ்சுட்டேன் தவறு. அதுக்காண்டி நீ என்ன வெறுத்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கியடா. இதைத்தான மச்சான் அன்னைக்கு அவன் அந்த பொடியனோட நான் கதைச்சு நிற்கக்குள்ள ஏதோ கொஞ்சம் காலம் தெரியும் அவன் தப்பு செஞ்சுட்டான்டா. இப்போ அவன் திருந்திருக்கான்டா. ஊர்றாண்டு சொன்னதுக்கு நீ எவ்வளோ கதையை கழிச்சாய். உன்னையும் தப்பா பேசும் இந்த உலகம், என்னையும் தப்பா பேசும் மனுஷன். அப்ப ஒரு மனுஷன் ஒருத்தான் தப்பை செஞ்சுட்டானண்டா அவனை ஒட்டு மொத்தமா குடும்பம் ஒதுக்குது, ஊரு ஒதுக்குது, எல்லாருமே ஒதுக்கினா என்னடா முடிவு பாத்தியா? நீ ஏதோ தெரியாம செஞ்சுட்டாய் மச்சான். ஆனா அதை போட்டுட்டானு அதுக்காண்ட அவனை ஒதுக்குறியா? ஒதுக்கினா என்ன நடக்கும்? நீ கெட்டவனோட சேர்ந்து போவாய், இன்னும் கெட்ட வழி இல்லாம போவாய். ஆனா அதை பார்க்க அவன் ஒருத்தன் ஒரு ஊருக்கு ஒரு தப்பு செஞ்சுட்டானுங்கிறதுக்காண்டி அவனுக்கு எல்லாரும் கூப்பிட்டு அரவணைச்சு தம்பி எப்படி இருக்கியா, நல்லா இருக்கிறியா, நல்லா இரு அப்படியே 4 பேர் செய்யக்குள்ள அவளுக்கு முன்னுக்கு அந்த தப்பை செய்யாமலுக்கு அவன் விடுவான். அடுத்தது என்ன பிரச்சனைன்னா அவன் என்ன செய்வான், அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவனுக்கு. அதை விட்டுட்டு நாம எல்லாருமே இவன் கழிச்சற, இவன் கூடாதவன், இவன் சரியில்லை, இவன் கல்லன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டே இருந்தவன்டா அவன் இன்னும் கெட்ட வழியில போய் அவன் ரொம்ப கெட்ட வழியில வைத்துருவான்டா. விளங்குதா? ஏதோ ஒன்று விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன், சரியாயிரும். பாத்தியா உனக்கு வந்ததுக்கு புறவுதான் விளங்குது பாத்தியா? இது மாதிரி தான் ஒருத்தனும் ஒதுக்கக்குள்ள அந்த கஷ்டம் வழி விளங்குது. தெரியாம செய்யறதுதான். ஆனா நாம என்ன செய்யணும்? அந்த ஆளை இழுத்து சேர்த்து பிடிச்சி அவனுக்கு நல்லதை செல்ல போகல அவன் என்ன செய்ய மாட்டான். தப்ப இனி மேல் செய்ய மாட்டான். தனியா அறிக்கை வைக்கக்குள்ளதான் இன்னும் தவற செய்ய தோணுது. அனைவரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நண்பர்களுக்கும் பகிருங்கள்.